தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக விமான நிலையம் முதல் விம்கோ நகர் இடையே ப்ளூ லைனில் மெட்ரோ ரயில்கள் 18 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படுகின்றன. விமான நிலையம் முதல் வண்ணாரப்பேட்டை வழித்தடத்திலும் டோல்கேட் முதல் விம்கோ நகர் வரையிலான வழித்தடத்திலும் 6 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படுகின்றன. எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து விமான நிலையம் வரை பச்சை நிற வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்கள் 7 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படுகின்றன. தாம்பரம் திருவனந்தபுரம் வடக்கு கொச்சுவேலி இடையே மதுரை செங்கோட்டை வழியாக இயக்கப்படும் சிறப்பு ரயில் ஜனவரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து ஜனவரி 3, 10, 17, 24, 31 ஆகிய வெள்ளிக்கிழமைகளில் இரவு 7:30 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 11:20 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு கொச்சுவேலியை சென்றடையும். அதேபோல மறுமார்க்கமாக ஜனவரி 5, 12, 19, 26 மற்றும் பிப்ரவரி 2 ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவனந்தபுரம் வடக்கு கொச்சுவேலியிலிருந்து மாலை 3:25 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:35 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குப்பை கிடங்கில் குவியலாக ரேஷன் அட்டைகள் கிடந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 270 ரேஷன் அட்டைகளுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்ப படிவங்கள், நியாய விலைக் கடையில் பணியாற்றும் நபர்களின் விடுப்பு கடிதங்கள் உள்ளிட்டவையும் கிடந்தன. குப்பை கிடங்கில் வீசப்பட்ட ரேஷன் அட்டைகள் காலாவதியானவையா அல்லது பொதுமக்களுக்கு புதிதாக வழங்குவதற்காக அச்சிடப்பட்டதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பக்கிங்ஹாம் கால்வாயில் 3 அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 3வது சகோதரரின் உடலும் கண்டெடுக்கப்பட்டது. கணேசன் என்ற நபரின் மகன்களான லோகேஷ், இரட்டையர்களான விக்ரம், சூர்யா ஆகிய 3 மரக்காணம் திண்டிவனம் சாலையில் உள்ள மேம்பாலம் பகுதி பக்கிங்ஹாம் கால்வாயில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அண்ணன் லோகேஷ் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதைக் கண்ட இரட்டை சகோதரர்கள் அவரை காப்பாற்ற கால்வாயில் குதித்தனர். அதிகப்படியான தண்ணீர் சென்றதால் 3 அடித்துச் செல்லப்பட்டனர். நேற்று மதியம் வரை இருவரின் உடல்கள் கிடைத்த நிலையில் 3வது சகோதரனின் உடலும் நேற்று மாலை மீட்கப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தொடர்ந்து 11 நாட்களாக அண்ணாமலையார் மலை உச்சியிலிருந்து ஜோதி பிழம்பாய் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடந்த 13ஆம் தேதி மாலை தீபமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் நிறைவு நாளான திங்கட்கிழமை பக்தி முழக்கம் விண்ணை பிளக்க பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டனர். வருகிற ஆருத்ரா தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு தீபமை பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என அக்கட்சியின் புதுச்சேரி தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுவதாகவும் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் பண்றது தப்புன்னு தான் சொல்றோம். நம்ம இவர் அரசியல் நடவடிக்கை எடுக்கிறாரு தப்பு, இவர் எல்லாத்திலையும் போய் மூக்க நுழைக்கிறாரு தப்பு, இதெல்லாம் நம்ம சொல்றது தானே. இது பல முறை சொல்லி இருக்கிறோம் இல்லையா. இது விவாதத்துக்கு போகுது. விவாதத்துல நாங்க சப்போர்ட் தான் பண்ண போறோம். இதுல என்ன மாறுபடு, எல்லா கட்சியும் எதிர்கட்சி ஏதாவது சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே மீனவர்களின் வலையில் சிக்கிய 50 கிலோ எடை கொண்ட ராட்சத ஆமை மீண்டும் கடலிலேயே விடப்பட்டது. சதுரங்கப்பட்டினம் பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இறால் பிடிப்பதற்காக மீனவர்கள் கடலில் வலையை வீசிய போது அதில் ஆமை சிக்கியது. இதனையடுத்து அந்த ஆமையை மீனவர்கள் பாதுகாப்பாக உயிருடன் கடலில் விட்டனர். ஆனால் மீனவர்களின் 10,000 ரூபாய் மதிப்புள்ள வலை சேதமானது. கடந்த 2 மாதங்களில் 4வது முறையாக ராட்சத ஆமை வலையில் சிக்கியிருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக திறப்பு விழாவில் நாட்டுப்புற இசைக்கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. காவடி ஆட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டுப்புற கலைஞர் ஒருவர் 18 அடி உயர ஏணியில் ஏறி காவடி ஆட்டம் ஆடினார். உருளைக்கட்டை ஆட்டம், காவடி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு காவடி நடனங்களை திறம்பட ஆடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தார். கன்னியாகுமரி மாவட்ட குடோனுக்கு வரவேண்டிய ரேஷன் அரிசி லாரி மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு குடோனுக்கு 25 டன் ரேஷன் அரிசி கடந்த 16ஆம் தேதி நெல்லை குடோனில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. மார்த்தாண்டம் வரை லாரி வந்தது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்துள்ள நிலையில் அதன்பின் என்ன ஆனது என்ற விவரம் தெரியவில்லை. கேரளாவுக்கு லாரி கடத்தி செல்லப்பட்டு அரிசி அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்டப்பகலில் இளைஞர் மீது ஸ்ப்ரே அடித்து 25 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர்.
காரைக்குடி பர்மா பஜாரில் உள்ள நிதி நிறுவன மேலாளர் அரவிந்தன் ஞாயிற்றுக்கிழமை அன்று கண்ணன் என்பவரிடம் 25 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்தார். அப்போது அவரை இருசக்கர வாகனத்தில் வந்து வழிமறித்த 2 பேர் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து வாகனத்துடன் பணத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக விசாரிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தொடர்பான சிசிடிவி ஆதாரங்கள் கிடைத்த போதிலும் அவர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த பகுதியில் தனியார் கல்லூரி அருகே கையில் மூட்டைகளுடன் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த அவர்களை காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது மூட்டையை வாங்கி பிரித்து பார்த்தபோது அதில் சிறு சிறு பொட்டலங்களாக சுமார் 22 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்து பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் பள்ளிக்கொண்டா பகுதியிலிருந்து கஞ்சாவை மொத்தமாக விலைக்கு வாங்கி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோரை குறிவைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்து பாதிக்கப்படுபவர்களை மாற்றுத்திறனாளிகளாக அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா கொண்டாடப்பட்டது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு மடிக்கணினி, மாற்றுத்திறனாளி தம்பதியினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் திருமண உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 6 மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டங்கள் நடத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். பொள்ளாச்சி பகுதியில் வீட்டுக்கதவை திறக்க முடியாமல் சிக்கி தவித்தவர்களை மீட்ட தீயணைப்புத் துறையினர் சரியான நேரத்தில் தேர்வு எழுத அனுப்பி வைத்தனர். பொள்ளாச்சி குமரநகர் பகுதி அடுக்குமாடி குடியிருப்பில் பூட்டிய வீட்டில் சிலர் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் கூச்சலிட்டதாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கே விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் முன்பக்க கதவை உடைத்து வீட்டிற்குள் சிக்கி தவித்த தாய், மகள் மற்றும் பேரனாகிய 3வரையும் மீட்டனர். அந்த வீட்டில் இருந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் சரியான நேரத்தில் தேர்வு எழுதவும் அனுப்பி வைக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளும் சார் ஆட்சியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விளை நிலங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம், பட்டா மாறுதல், வாய்க்கால்களில் தண்ணீர் வற்றுதல் உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து விவசாயிகள் தங்கள் குறைகளை கூறினர். அப்போது சார் ஆட்சியர் விவசாயிகளைப் போல் வந்து பேசும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்று கூறியதால் விவசாயிகள் சங்க நிர்வாகிகளான காளிதாஸ், சக்திவேல் ஆகியோர் தங்களைத்தான் குறிப்பிட்டு பேசுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேவையில்லாம சொல்லுவாங்க சார். அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆசையாக வளர்த்து வரும் நாயை வெட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி ஒருவர் புகார் அளித்தார். புத்தகரம் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வரும் பாப்பா என்ற மூதாட்டியின் நாயை ஒருவர் வெட்டுக்கத்தியால் தலை, உடல் மீது வெட்டியதாக கூறப்படுகிறது. அது குறித்து நியாயம் கேட்ட மூதாட்டிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாயுடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி புகார் அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் வருகைக்காக 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க நேரிட்டது. பங்கனூர் கிராமத்தில் இருந்து திருத்தணி வரை இயக்கப்பட்டு வந்த தடம் எண் 58 பேருந்து கொரோனா காலகட்டத்திற்கு பின் 3 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டது. இதனை மீண்டும் இயக்க மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் இந்த பேருந்து சேவையை தொடங்கி வைக்க அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் வருவதாக இருந்தது. காலை 10:30 மணிக்கு வரவேண்டிய அவர் 4 மணி நேரத்திற்கு மேலாகியும் வராததால் அங்கே காத்திருந்த பெண்கள் சோர்வடைந்து தரையில் அமர்ந்தனர். மகாராஷ்டிராவில் நீதிமன்ற காவலில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினரை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். இளைஞர் தலித் என்பதற்காகவும் அரசியலமைப்பை பாதுகாக்க போராடியதற்காகவும் கொல்லப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர் மரணத்திற்காக மகாராஷ்டிர முதலமைச்சர் மற்றும் RSS அமைப்பை ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்தார். பர்பானி நகரில் கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி அம்பேத்கர் சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த அரசியலமைப்பு புத்தகம் சேதப்படுத்தப்பட்டதாக வெடித்த வன்முறையில் கைது செய்யப்பட்ட சோம்நாத் சூரியவன்சி என்ற இளைஞர் நீதிமன்ற காவலில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளி நல்ல உடல்நிலையில் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காய்ச்சல் மற்றும் தலை சுற்றல் உள்ளிட்ட பிரச்சினைகள் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வினோத் காம்ப்ளி அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் பூரண நலமுடன் இருப்பதாகவும் சில நாட்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டியுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். முன்னதாக வினோத் காம்ப்ளிக்கு மூளை பகுதியில் கட்டி இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அது ஏற்கனவே இருந்த கட்டி என்றும் புதிதாக ஏதும் கட்டிகள் உருவாகவில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.